படுவதாக இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நமக்கு ஒன்றை மட்டும் தெரியுது, ஆண்டோட வருகை நாட்களில் நம்ம வாழ்கிறோம், கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் உலகம் தத்தளிப்பிலும் பலவிதமான பாடுகளிலும் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். சிலர் அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருந்து கூட நீங்கள் நன்றாய் நிதானித்து பார்த்தால் தெரியும், ஏதோ சம்திங் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என்பதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது வேறொன்றுமல்ல, உலகமே ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ சபை ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை உலகமெங்கும் அறிவித்து கொண்டிருக்கிற இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதுதான் உண்மை. இதை குறித்து தான் நம்ம பல நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்க கூட பேசுங்க. ஆண்டவராகிய கர்த்தர், நீர் பேசுகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தெரிந்த ஒரு வசனம், வருகை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. பவுல் தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து சபைக்கு ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுக்கிறதான ஒரு நிருபந்தான். இந்த தெசலோனிக்க பட்டணத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரத்திலும் நமக்கு அப்போஸ்தலர் தாண்டி பார்க்கும்போது ரோமர் ஃபஸ்ட்டு வந்திருந்தாலும் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இது தெசலோனிக்க நிருபந்தான் முதலாவதாக எழுதப்பட்டதாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி எழுதப்பட்டுக்கிற பவுலையா எழுதுகிறதான நிருபத்தில் முதல் நிருபந்தான் இந்த நிருபம். இந்த நிருபத்தில் தெசலோனிக்க நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக இடத்துல ஆண்டோடைய வருகை வருகை வருகைன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். இவன் 1வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, 2ல் சொல்லப்பட்டு, 3ல் இருக்குது, 4ல் இருக்குது, எல்லா அதிகாரத்திலும் 5லையும் இருக்குது. எல்லா அதிகாரத்திலையும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டோடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் 4 வித கூட்டங்கள் இருக்கிறாங்க. 4 வித கிறிஸ்தவ கூட்டங்களில் வருகை குறித்து நம்புகிறவங்க, அதாவது ரகசிய வருகை இல்லைன்னு நம்புகிற கூட்டங்கள் ஒன்று இருக்குது. அப்புறம் ரகசிய வருகை கிடையாது, ஒன்லி பகிரங்க வருகை தான் இருக்கிறதுங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்புறம் ரகசிய வருகை ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சுன்ற நம்புற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான 4வது ஒரு கூட்டம் என்னன்னா, ரகசிய வருகை உண்டு. ரகசிய வருகைங்கிறது தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ரகசிய வருகை என்று சொல்லி நம்ம விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து திருடனை போல வருகிறார் என்று சொல்லி அறிந்து நாம் விசுவாசித்து அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அதுக்கு தான் காத்து கொண்டு இருக்கணும். ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் தருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு மெயின்லைன் சபையில் அந்த CSI குடும்பத்தை சார்ந்து அதிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, பெருசான நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாமினல் உலக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகம் படுத்தி ஆண்டோடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய ஊழியத்தை கரத்தில் கொடுத்தார் 2009வது வருஷத்தில். அப்போது 2009 வருகை குறித்ததான சொப்பனங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் பார்த்த சொப்பனத்தை நான் உங்களோடு கூட விளக்கி சொல்லி, அப்போ இன்னும் நமக்குள்ள என்ன உண்டாகும், ஒரு ஆண்டோடைய வருகை எவ்வளோ உண்மையானது என்பதை நாம் அறிய முடியும் என்பதற்காக இதை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்கிறேன். பாருங்க, 2010வது வருடத்தில் நான் ஒரு இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் என்ன செய்கிறது, அந்த இரவில் அந்த சொப்பனம் இப்படியா இருக்கிறது. நான் என்னுடைய சரீரத்தை விட்டு நான் மேலே எழும்பி, என்னுடைய ஆவியில் நான் மேலே எழும்பி பறக்கிறது மாதிரி ஒரு அனுபவம். பறந்து போயிட்டு ஒரு மேகத்தில் நிற்கிறேன். அந்த மேகத்தில் நிற்கும்போது ஒரு அழகான ஒரு முகத்தை பார்க்குறேன். அந்த முகத்திலேருந்து ஒரு சத்தம் வருகிறது. சத்தத்தோடு சேர்ந்து ஒரு கரங்களையும் நான் பார்க்குறேன். அப்போது அந்த ஒரு கரம் இருக்கிறது, அங்கே ஒரு அழகான ஒரு முகம் இருக்கிறது. அப்போது அந்த முகத்திலேருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் என்று சொன்னால், இடது கையை காண்பித்து இடது பக்கம் போ என்கிற ஒரு சத்தத்தை சொப்பனத்தில் பார்க்குறேன். அப்போது
எனக்கு இந்த இடது பக்கம் என்று சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பயம். முன்னாடி சின்ன வயதிலிருந்து நான் என்னுடைய இருதயத்தில் சிந்தனை இப்படி இருக்குது, இடது பக்கம் என்ன நரகம், வலது பக்கம் என்று சொன்னால் பரலோகம் என்கிற எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். அப்போது இடது பக்கம் போ என்கிற ஒரு சத்தம் வந்ததும் நான் பயப்படுகிறேன். ஆண்டவர் என்னை நரகத்துக்கு போக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை நரகத்துக்கு மட்டும் என்னை அனுப்பிடாதீங்க, ஏனென்று சொன்னால் அநேக பாவங்களை நான் செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அப்படியே அழுகிறேன். இப்போ அழும்போது அதுலேருந்து ஒரு சத்தம், பெரிதான ஒரு சத்தம் வருகிறது, கடிந்து கொண்டு பேசுகிற ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் அப்படின்னா, நீ போ என்கிற ஒரு கம்பீரமான ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனடியாக நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே போகிறேன் என்று சொல்லி நான் போகிறேன். போயிட்டு பல இடங்களில் போகிறேன், பல சபைகளில் போகிறேன், பல இடங்களில் போயிட்டு ஒரே ஒரு செய்தி தான் சொல்கிறேன், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இப்படியே சொல்லிட்டு என்ன செய்கிறேன், பல இடங்களில் போய் கத்திட்டே நான் என்ன சொல்கிறேன், இப்படியே சொல்லிட்டு பல இடங்களில் போயிட்டு இயேசு வருகிறார், இயேசு வருகிறாருங்கிற சத்தத்தோடு பல இடங்களில் போயிட்டு மறுபடியுமாக மேகத்தில் வந்து ஏசப்பாவுடைய முக சாயலை நான் தரிசிக்கும் போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இப்பொழுது பார்த்தாயா, நான் சொல்லும்போது நீ போகலைன்னா இத்தனை ஆத்துமாக்களை என்னுடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படுத்தி இருக்க முடியுமா என்கிற சத்தத்தோடு கூட அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா, இந்த பூமியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு பெரிய உலகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு அநேக ஜனங்களை காணவில்லைங்கிற ஒரு செய்தி அந்த சொப்பனத்திலே நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆண்டருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவங்கிற ராப்சர், அந்த ரகசிய வருகை, திருடனை போல வருகிற வருகை வந்து முடிந்து விட்டது என்கிறத நான் அந்த ஆவியில் உணர்கிறேன், அந்த சொப்பனத்தில் பார்க்குறேன். உலகமெல்லாம் ஸ்தம்பிச்சிருக்குது, உலகமெல்லாம் பலவிதமான நியூஸு, பல ஜனங்களை காணலை, உலகம் பேப்பர் நியூஸ் எல்லாவற்றிலும் பரபரப்பான செய்தி, ஜனங்களை காணவில்லை, அநேகரை காணவில்லைன்னு சொல்லி. அப்புறம் அநேகர்னு சொல்கிற அந்த செய்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அப்புறம் ஃபஸ்ட்டு அநேகர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்தவங்களை காணவில்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை, சில கிறிஸ்தவர்களை காணவில்லைங்கிற செய்தியோடு அந்த செய்தி முடியுது, சொப்பனம் முடியுது. அதன் பிறகுதான் வசனத்தை படிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் பல வசனங்கள் எல்லாம் படித்து நான் தெரிஞ்சு கொண்டேன், இப்படி தான் ரகசிய வருகை நடக்க போகிறது என்று சொல்லி. 2010 பார்த்து இன்னைக்கு 2025, 15 வருடங்களாக அவருடைய வருகை குறித்து உலகமெங்கோ போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சில நாடுகளில் கொண்டு போயிருக்கிறார். தொடர்ந்து உலகமெங்கும் அவருடைய வருகையை சொல்ல வேண்டும் என்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம். அப்போ எந்த வசனம் தான் இப்படியாய் சொல்கிறது, 17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்போ வருகை எப்படி நடக்குமா, அவர் மணவாளனே போல மேகத்தில் வருவார், பூமியில் வரமாட்டார், பூமியில் வருவார், அது பகிரங்கமாக வருவார். மணவாளனாய் மேகத்தில் வரும்போது அவருக்கு நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இதுதான் ரகசியங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லிக்கிறவங்க, இந்த வசனத்துக்கு நீங்கள் ஒருவேளை இதை பார்க்குறீங்க, நீ ரகசிய வருகை இல்லைன்னு நீங்கள் வாதிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதுக்கு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற ஒரு அனுபவம் உண்டு. மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன நடக்குமா, எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். அதுக்கு பிறகு நம்ம பூமிக்கு வருவோம், உண்மைதான். வந்து இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியில் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம அரசாள போகிறோம், உண்மை. ஆனால் எப்பொழுதும் அதன் பிறகு நம்ம ஆண்டவரோடு கூட தான் இருக்க போகிறோம். 7 வருடம் பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு விருந்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த விருந்தில் நம்ம இந்த பூமியில் அல்ல, நாம் தேவனோடு கூட இருந்து தேவனோடு கூட அந்த கல்யாண விருந்தில் நம்ம பங்கு பெற்று, அவர் மணவாளன், நீங்களும் நான் மணவாட்டியாக இருக்கிறோம். அப்போ மணவாட்டியை அவர் அழைத்து செல்லும்படிக்கு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது எப்படி வரப்போகிறார், உலக ஜனங்களுக்கு கண்களுக்கு தெரியாத விதத்தில் அது ரகசியமான அந்த எக்காலம் எல்லாருக்கும் கேட்காது, அவரோடு கூட நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியமான அந்த எக்காலம் கேட்கும் படியாக அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் என்கிற ஏக்கத்தோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய், கொடுத்த சொப்பனங்களுக்காய் நன்றி. இது ஆண்டவரை என்னை உயர்த்துவதற்காக அல்லப்பா, அநேகர மண்டையில திருப்புவதற்கு காரணமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise you.